வணக்கம் நண்பர்களே. உங்க கனவுகள் நிஜமாகணுமா? நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணுமா? கடன் தொல்லையே இல்லாம நிம்மதியா இருக்கணுமா? உங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்கணுமா? நீங்க உங்க வாழ்க்கை லட்சியத்தை சாதிக்கணுமா? இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான வழி இருக்கு. நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. இதுக்கு வெறும் 60 நொடி தான் எடுக்கும், 1 நிமிடம், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி, சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டது. அது என்னன்னா மாஸ்டரிங் த விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துவதில் ஆளுமை கொள்வது. விஷுவலைசேஷன்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி விஷுவலைசேஷன் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நான் வச்ச பேரு 3வது கண். உங்க மூளையில ஒரு சிஸ்டம் இருக்கு. அதனுடைய மெடிக்கல் டேர்ம் பாத்தீங்கன்னா ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது முழுக்க முழுக்க நியூரான்களின் வலையமைப்பு. இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமோட வேலை என்ன? இது ஒரு ஃபில்டர் சிஸ்டம். இந்த சிஸ்டம் உங்க பிரெயின்ல சில தகவல்களை அனுமதிக்கும், சில தகவல்களை தடுத்து நிறுத்திடும். இந்த ஃபில்டர் சிஸ்டமை யார் உருவாக்குனாங்க தெரியுமா? நீங்க தான். உங்களோட முன்னோர்களும் இதைத்தான் பண்ணாங்க. நீங்க எந்த நேரமும் நீங்க தோல்வி அடைந்தவர்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் உங்க நாள் முழுதும் நடக்கிற விஷயங்கள்ல ஆதாரங்களை தேடி சுட்டிக்காட்டி உங்க எதிர்மறையான நம்பிக்கையை உறுதிப்படுத்திடும். நீங்க வேலை பண்ற இடத்துல உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அதற்கான ஆதாரங்களை தேடி சுட்டிக்காட்டி உங்க நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும். இந்த ஒரு காரணத்தால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். அதாவது நீங்கள் ஒத்துக்கொள்ளும் விஷயங்களை மட்டும் நீங்க படிக்கிறது, உங்க மனம் விரும்புறது, இப்படி ஒத்துக்கொள்ளும் விஷயங்களை மட்டும் நீங்க படிக்கிறதுனால உங்க மூளையில இருக்கிற ஃபில்டரை திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறீங்க. இந்த சிஸ்டம் நமக்குள்ள ஏன் இருக்கு? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. உங்க மூளை நீங்க பார்க்குற எல்லாத்தையும் அனுமதிச்சதுன்னா உங்க மூளை வெடிச்சு செதறிடும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜோ ஒரு வெப்சைட்டோ பார்த்தீங்கன்னா எத்தனை வார்த்தைகள், எத்தனை விளம்பரங்கள், எத்தனை புகைப்படங்கள், எவ்வளோ விஷயங்கள் அந்த ஃபேஸ்புக் பேஜில் அந்த வெப்சைட்ல இருக்கு. நீங்க பார்க்குற எல்லாத்தையும் உங்க மூளை அனுமதிச்சதுன்னா நம்ம தலை நிச்சயமா வெடிச்சு செதறிடும். நம்ம மூளை செதஞ்சு உருகிடும். இது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் நம்ம மூளையை பாதுகாக்குது. எப்படி பாதுகாக்குது? நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்களை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒப்புக்கொள்ற விஷயங்களை மட்டும் அனுமதிச்சு பாதுகாக்குது. இந்த சயின்டிபிக் காரணத்துக்காகத்தான் நீங்க உங்க ஃபில்டரிங் சிஸ்டத்தை ரீப்ரோக்ராம் பண்ண தேவைப்படுது. உங்க ஃபில்டரிங் சிஸ்டத்தை நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணினீங்கன்னா உங்க மூளை நல்ல வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல செயல்கள் நடக்கிறதுக்கான ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். தற்செயலா நடக்கிறது போல இருக்கிற நிகழ்வுகளையும் கவனிக்க தொடங்கிடும். ஆனா எப்படி இந்த சிஸ்டத்தை ரீப்ரோக்ராம் பண்றது? விஷுவலைசேஷன் என்பதை வச்சு நீங்க இதை சாதிக்க முடியும். உங்களுடைய சிஸ்டத்தை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். உங்களோட ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் விஷுவலைசேஷன் பண்ணினீங்கன்னா அது நிச்சயமா சாதிக்க முடியும். இப்போ உங்க குறிக்கோள்கள்ல ஏதோ ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. அதை எப்படி விஷுவலைசேஷன் மூலமா நிறைவேற்ற முடியும்னு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸசைஸ்ன்றதுனால இந்த மெத்தடுக்கு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கு. அந்த வழிக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, உங்க குறிக்கோள் உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க கண்ணை மூடிக்கோங்க. உங்க தன்னம்பிக்கை அதிகரிச்சதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்க மனசுல காட்சிப்படுத்தி பாருங்க. ரொம்ப தெளிவா காட்சிப்படுத்தி பாருங்க. அதற்கு ஒரு குறிப்பிட்ட உருவமும் உணர்ச்சியும் கொடுங்க. உங்க தன்னம்பிக்கை அதிகரிச்சதுக்கு அப்புறமா உங்களை பத்தி நீங்க என்ன உணர்வீங்கன்னு ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க தன்னம்பிக்கை அதிகரிச்சதுக்கு அப்புறமா உங்க வேலை இடத்துல ரொம்ப தைரியமா பேசுறத பாப்பீங்க. உங்களுக்கு சரின்னு தோன்றதை நீங்க செய்யறத பாப்பீங்க. நீங்க யாருக்கும் பயப்படாம செயல்படுறத பாப்பீங்க. உங்க பிசினஸை திறமையா செய்யறத பாப்பீங்க. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற உறவுகளை நீங்க வெட்டி எறிவதை பாப்பீங்க. நீங்க ஜிம்முக்கு போறத பாப்பீங்க. நீங்க உங்களையே கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிறத பாப்பீங்க. 2வது ஸ்டெப், இப்படி நீங்க உங்க தன்னம்பிக்கையான செயல்களை காட்சிப்படுத்தி பார்க்கும்போது நீங்க உணர்கிற பாசிட்டிவ் இமோஷன்ஸை பத்தி மனப்பூர்வமா நினைச்சு பாருங்க.
நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, நான் தலை நிமிர்ந்து கம்பீரமா நடக்கிறேன், இந்த மாற்றத்தை நான் அடைஞ்சதற்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்படி கண்ணாடியில உங்களையே பிரதிபலிப்பது போல, அதோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறேன், அதோ எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அதோ என்னோட பிசினஸுக்கு இன்னொரு கிளையண்ட் சேர்த்திருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் என்னை பத்தியே நினைக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி நீங்க செய்யும்போது உங்க மூளையில என்ன நடக்குது தெரியுமா? உங்க மூளைக்கு கம்ப்ளீட்டா ஒரு வேற புதிய ஃபில்டர் உருவாகிற மாதிரி உங்க மூளைக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. சயின்டிபிக்கான ஒரு உண்மை என்னன்னா, உங்க மூளைக்கு உண்மையிலேயே நடந்த விஷயத்திற்கும் நடந்ததாக கற்பனை பண்ணின விஷயத்திற்கும் வித்தியாசமே தெரியாது. அதாவது உங்களுக்கு உண்மையிலே நடந்த கெட்ட விஷயங்கள் கொடுக்கின்ற உண்மையான நினைவுகளுக்கும் நீங்களே கற்பனையாக உருவாக்கிய விஷயங்கள் ஏற்படுத்திய கற்பனை நினைவுகளுக்கும் உங்க மூளைக்கு வித்தியாசம் தெரியாது. நான் முன்பு சொன்னது போல, நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுவது போல காட்சிப்படுத்தி, ஜிம்முக்கு போறது போல காட்சிப்படுத்தி, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது போல காட்சிப்படுத்தி மனப்பூர்வமா உணர்ந்தீங்கன்னா உங்க மூளை அதை முழுமையா நம்பி உண்மையான நினைவுகளாக அதை பதிவு செய்து கொள்ளும். இது ரொம்ப முக்கியம். இப்படி உங்க மூளை இதை உண்மையான நினைவுகள் போல பதிவு செஞ்சிருச்சுன்னா அது உங்களுடைய ஃபில்டர் சிஸ்டமை கம்ப்ளீட்டா மாத்திடும். மேலும் நிறைய ரிசர்ச்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி அதிகப்படியாக விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகப்படியாக வளர்ந்துடும். இப்படி உங்களுடைய ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் நீங்க விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தினமும் காலையில எழுந்தவுடன் ஒரு 60 செகண்ட்ஸ், ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கை லட்சியத்திற்கு, உங்க வாழ்க்கை கனவுகளுக்கு ஒரு நிமிடம் செலவழிக்க மாட்டீங்களா? ஒரு நிமிடம் உங்க குறிக்கோள்களை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க வேலையில வெற்றி பெறுகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பயங்களை எதிர்கொள்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. எவ்வளவு பெருமைப்பட போறீங்கன்னு நினைச்சு பாருங்க. பல ஆராய்ச்சிகள் மூலமா நமக்கு கிடைச்ச ப்ரூஃப் என்னன்னா, முதல்ல நீங்க இப்போ சில செயல்களை செய்யறது போல விஷுவலைஸ் பண்ணினீங்கன்னா அந்த செயல் திறமையே வளர்ச்சி அடைஞ்சு உங்கள் திறமையை மேம்படுத்தும். அசத்தலான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் உண்மையிலேயே செயல்படுத்துற மாதிரி நடக்கும். அடுத்து இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை திரும்ப திரும்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மூளையை கம்ப்ளீட்டா ரீப்ரோகிராம் பண்ணிடுவீங்க. ஃபில்டர் போல இயங்குற நியூரான்ஸோட நெட்வொர்க்கை பரிபூர்ணமா மாத்திடுவீங்க. அதனால நீங்க நினைப்பதை மனப்பூர்வமா நம்ப தொடங்கிடுவீங்க. இது போல மேலும் மேலும் உங்களை நம்பி உங்களோட குறிக்கோள்கள் நினைத்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகரிச்சிடும், உங்க திறமைகள் வளர்ந்துடும், உங்களுடைய கனவுகள் மற்றும் லட்சியங்கள் சாதிச்சிடுவீங்க. உங்க வேலை இடத்துல ரொம்ப பயந்து இருந்த நீங்க இப்போ ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சிடுவீங்க. பிசினஸ் செய்ய திறமை இல்லைன்னு நினைச்ச நீங்க இப்ப திறமையோட பிசினஸ் நடத்த ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, தினமும் காலையில எழுந்தோடனே 60 செகண்ட்ஸ் உங்க கனவுகளுக்காக ஒரு நிமிடம், அடுத்த 30 நாளுக்கு தினமும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்க குறிக்கோள்களை நினைச்சு விஷுவலைஸ் செய்யுங்க. நீங்க நினைச்ச அளவு பணத்தை சம்பாதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அந்த பணம் இருந்ததுன்னா உங்க உணர்வு எப்படி இருக்கும்? அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு வேண்டியதை வாங்குறதும் உங்க குடும்பத்தாருக்கு வாங்கி கொடுப்பதும் எப்படி இருக்கும்? உங்க கடனை எல்லாம் அடைச்சு உங்களுடைய சொந்த வீடை வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காத வேலையை விட்டுட்டு உங்க கனவு தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்ல? ரொம்ப மனநிறைவா இருக்கும் இல்ல? அந்த மகிழ்ச்சியை, அந்த மன நிறைவை அப்படியே மனப்பூர்வமா உள்வாங்கி உணருங்க. இதை தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க. உங்களுடைய கனவுகளை, உங்கள் லட்சியங்களை, ஆசைகளை எல்லாம் நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. 30 நாட்கள்ல எவ்வளவு வித்தியாசம் நடக்குதுன்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றி வாழ்த்துக்கள்.